பெயர், நாடு, அவர் செய்த துண்டு, இதுதான் அதுக்குள்ள இருக்கும். அதை போல ஆகம நூல்கள்ல என்ன ஆகம நூல்? தத்துவம் என்று சொல்லக்கூடிய நூல். அது எதை தருகின்றன? படிக்கிற உயிருக்கு வளப்பத்தை தருகின்றன. படிக்கிற உயிருக்கு வளப்பத்தை தருகின்ற தத்துவ நூலில் வைத்த பொருள். அந்த நூல்ல சொல்லப்பட்ட செய்தி பதி, பசு, பாசம். அது தமிழ்ல இறை, உயிர், தலை. அந்த மூன்று பொருள்களை பற்றி வலுவா, வலுவுதல்னா மாறுதல்னு பேர், ஆக்சிலேஷன். எந்த விதமான கருத்து மாறுபாடு இல்லாமல் அதில் இருக்கிற உண்மையை, பதியின் உண்மை, பசுவின் உண்மை, பாசத்தின் உண்மை. உண்மை என்பதற்கு என்ன பொருள் பார்த்தோம்? எக்காலத்தும் மாறாதது, எப்பொழுதும் மாறாத இருக்கிற அந்த உண்மையை விளக்கமாக படிப்பவர்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில குறை செய்ய. விளக்கம்னா புரிந்து கொள்ளுகிற வகையில. யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னான்னா, எனக்கு புரியல, நான் புரியும்படியா நீங்க சொல்லுங்க என்று கேட்கிறோம் இல்லையா? அதை போல உலக உயிர்கள் நான் எழுதுகிற இந்த நூல்ல பதியை பற்றி, பசுவை பற்றி, பாசத்தை பற்றி சந்தேகமில்லாமல் தெளிவாக தெரிந்து கொள்ளுகிற முறையில் எப்பொழுதும் உள்ள பொருளாகிய பதியை பற்றியும், பசுவை பற்றியும், பாசத்தை பற்றியும் விளக்கமாக நான் சொல்ல போகிறேன். உரை செய்ய, அதை விளக்கமாக நான் எடுத்து சொல்லும் பொருட்டு கடவுளை வணங்குகிறேன். அந்த கடவுள் யார் என்று கேட்டால் ஐங்கரன். ஐங்கரன் என்பது 5 கைகளை உடைய விநாயக பெருமான். எல்லாரும் பேசுவது கிளியரா கேக்குதா, இல்ல சரியா கேட்கலையா? ஐயா நல்லா கேக்குதுங்கய்யா. ஆக நன்றிம்மா. யாராவது ஒருத்தர் கேட்கலன்னா சொல்லுங்க, ஏதாவது ப்ராப்ளம் பார்க்கலாம். ஆக ஐங்கரன் 5 கையை உடைய இறைவன். அந்த ஐங்கரன் என்ற பேர் 3வது வரியில கடைசியில் இருக்குது பாருங்க. ஐங்கரன், 5 கைகளை உடைய இறைவன் ஐங்கரன். அவருக்கு விநாயகர் என்று பெயர். ஐங்கரன், ஐங்கரன் என்பது 5 கரங்களை உடைய விநாயகர். அந்த விநாயகரை நான் வணங்குகிறேன். அவர் யார்னா திண்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரன். விநாயகருடைய உருவத்தை அப்படியே காட்டுகிறார். திண்மதம் சேர், நல்ல திண்மையான அருளாகிய மத நீரை உடையவன் விநாயகர். யானை முகத்தை உடையவர். யானையில மத நீர் 3 வரும். கண்ண மதம், கபோல மதம், பீஜ மதம். அது மதம் பிடித்த பொழுது யானையினுடைய முன்னால பகுதி கன்னம், கபோலம், பீஜம் ஆகியில இருந்து மத நீர் ஒழுகும். அந்த அருளாகிய மத நீர் ஒழுகக்கூடிய அந்தி நிற தந்தி முகம். அந்தி நிறம்னா சூரியன் மறைகிற பொழுது இரவு வருவதற்கு முன்பாக சூரியன் மறைவான். செக்க செவேல்னு இருக்கு அந்த வானம். நீங்க சன் மறைகிற பொழுது பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில அது போல பார்க்கிற பழக்கம் உண்டு. அந்தி நிறம் செக்கச்செவேல்னு அந்தி நிறம் உடையவன். பிறகு தந்தி முகம். தந்தி என்பது யானை, யானை முகத்தை உடையவன். அந்திவானம் போன்ற செம்மையான நிறமுடையவன், யானை முகத்தை உடையவன். தொந்தி வயிறு, ரொம்ப அழகானது. நிறைய பேர் வயிறு பெருசுன்னு சொல்லி வாக்கிங் போவாங்க, உடற்பயிற்சி செய்வார்கள்.
இடையூறு என்று நினைப்பார்கள். ஆனா விநாயகப் பெருமானுக்கு வயிறு ரொம்ப அழகாம். நீங்களே சில நாள் கொஞ்சம் வயிறை பார்த்தீங்கன்னா அந்த வயிறுல என்ன ஒரு மாறு இருக்கும். வயிறு ஒரு அழகான பொருள், யானை மோர் அழகான பொருள், செக்க செவேன்னு இருக்கு. யாராவது கருப்பு பார்த்தா கூட என்ன கட்டங்கரையேன்னு நிற்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. நல்ல மூக்கு மொழிமா செக்கச்செவேன்னு இருந்தது வைங்க, ரொம்ப அழகா இருக்கு. அது மாதிரி விநாயகர் பெருமான் செக்கச்செவேன்னு இருக்கிறாங்க. ஆமா, அந்த நிறத்தை உடையவன், யானை முகத்தை உடையவன், பெரிய வயிறு, தொந்தி வயிறு, அதுக்கு பானை வயிறுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல பானை அது போல இருக்கும், தொந்தி வயிறு. இதை உடைய விநாயகன். ஒருத்தர் அடையாளம் சொல்லணும்னா கண்ணு கொஞ்சம் எடுப்பா, காது கொஞ்சம் நீளமா, வாய் கொஞ்சம் பெருசா, மூக்கு பட்டையா, அப்படி சொல்றோம் இல்லையா? அது மாதிரி நாம் விளங்கிக் கொள்வதற்காக ஐங்கரன் என்ற ஒரு கடவுள், அவர் அருளாகிய மத நீர் ஒழுகக்கூடியவர், அந்தி நிற செவ்வானத்தை போன்ற செக்க செவேல்னு வண்ணப்படையவர், யானை முகத்தை உடையவர், பானை வயிற்றை உடையவர். அவருக்கு பேர் என்ன? ஐங்கரன். விநாயகர்னா வனவாச கடந்தார் காட்டுகிறார். திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை. அந்த ஐங்கரனை, 5 கைகளை உடைய விநாயக கடவுளை பந்தம் அற, பந்தம் என்ற சொல்லுக்கு நம் உயிரை பிடித்திருக்கக்கூடிய பாசம் என்று பொருள், அறியாமை என்று பொருள். அந்த பாசங்கள் நீங்கும் பொருட்டு புந்தியுள் வைப்பான். அருமையான சொல்லுங்க, புந்தி. புந்தி என்ற சொல்லுக்கு நம்முடைய அறிவில வழிபடுதல் என்று பொருள். ஆக அந்த விநாயகனை நாம் புந்தி, புத்தியில், நம்முடைய அறிவில் வைத்து வழிபடுவான். விநாயகரை மனதுக்குள்ள அறிவில வைத்து அவரை நாம் வழிபாடு செய்கிறேன் என்று மனவாசம் கடந்தார். விநாயகருடைய திருவடியை வணங்குகிறார். விநாயகருடைய பேர் என்ன? ஐங்கரன். விநாயகருடைய பேர் என்ன? இந்த பாடல்ல ஒரு தடவை சொல்லி பாருங்க, ஐங்கரன். வாய்ப்பு சொன்னீங்கன்னா மனதில். ஆமா, மற்றவர்கள் வீடியோ ஆடியோ மியூட்ல இருந்தாலும் கூட நீங்களே சொல்லி பார்த்துக்கலாம். விநாயகருடைய பெயர் என்ன? ஐங்கரன். வடிவம் என்ன? நல்ல அருளாகிய மதநீர் உடையவரும், செவ்வானத்தை போன்ற செக்கச்செவேல் நிறமும், யானை முகமும், தொந்தி வயிறும் உடைய விநாயக பெருமான். அவரை நான் வணங்குகிறேன். இதற்காக என்னுடைய அறிவில் இருக்கிற அறியாமை நீங்கும் பொருட்டு என்னுடைய புத்தியில் வைத்து அவரை வணங்குகிறேன். அவர் எனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் தெரியுமா? நான் ஒரு பெரிய செயலை எண்ணி இருக்கிறேன். அது என்ன என்று சொன்னால், உயிர்களுக்கு வளப்பத்தை தரக்கூடிய தத்துவ நூல்களில் அமைந்திருக்கின்ற பதி, பசு, பாசம், இறை, உயிர், தலை ஆகிய முப்பொருள்களினுடைய இயல்பு, பதியியல்பு, பசு இயல்பு, பாச இயல்பு ஆகியவைகளை பற்றி கருத்து முரண்பாடில்லாமல், கருத்து புரளாமல் எடுத்து உரை செய்ய போகிறேன். அதற்கு விநாயகரை வணங்கி இந்த நூலை தொடங்குகிறேன். நான் உரை செய்ய விநாயக பெருமான் எனக்கு அருள் புரிவாராக என்று இந்த திருப்பாடல் அமைய பெற்றிருக்கிறது. ரொம்ப சிறந்த திருப்பாடல். இப்போ மனவாசம் கடந்தார் எதுக்கு வணங்கினார்? இந்த நூலை நன்றாக செய்ய வேண்டும் என்று. இந்த நூல் செய்கிற பொழுது யாப்பு, எழுத்து, கருத்து செறிவு, படிக்கிற பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய அருள், இவையெல்லாம் விநாயகர் கொடுத்தாதான் வரும். அது அவர் வணங்கினார்.
இப்ப நாம எதுக்கு வணங்கணும்? சுவாமி பல கோடி ஜென்மத்துல செய்த புண்ணியத்துல பல்வேறு நாடுகளிலே நாங்கள் வாழ்ந்தாலும் கூட ஒரு இணைப்பில் செம்புச்சோதிநாதர் என்ற இணைப்பிலே இணைந்து இந்த நூலை வனவாசம் கடந்தார்களுடைய உண்மை நூலை, உண்மை விளக்க நூலை படிக்க போகிறோம். அப்பொழுது இந்த நூல் எங்கள் அறிவில் நன்றாக பதியும்படி, நன்றாக புரியும்படி, விளக்கமாக தெரிந்து கொள்ளும்படி விநாயக பெருமானே எங்களுக்கு அருள் புரியுங்கள் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். நான் என்ன வேண்ட வேண்டும்? விநாயக பெருமானே, வனவாசம் கடந்தாளர்களை செய்த உண்மை விளக்க நூலை சிலர் கேட்க தங்கள் கருணையினால் சொல்ல போகிறேன். அவர்கள் புரியும்படி சொல்லக்கூடிய ஆற்றலை விநாயக பெருமானே எனக்கு கொடுங்கள் என்று நான் வேண்டிக் கொள்ள வேண்டும். விநாயகர் வணக்கம் ஒரே மாதிரி இல்லை, பாத்தீங்களா? அவர் நூல் செய்யறக்கு அருள் கொடுன்னு கேட்கிறார். நீங்க படிக்கிற பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு தெளிவை கொடுங்கன்னு கேட்கணும். நான் உங்களுக்கு சரியாக சொல்லக்கூடிய நல்ல புத்தியை எங்களுக்கு கொடு என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படியாக இருப்பது இந்த திருப்பாடல். மீண்டும் எல்லாரும் அந்த பாடலை படிப்போம். இந்த நூல் முடிகிற வரை இறைவணக்க பாடல் இதுதான். அதனால நீங்க இயன்றளவு வருகிற சனிக்கிழமைக்குள்ள இந்த பாடலை ஒரு தாள்ல எழுதி அங்கங்க போகிற இடங்கள்ல ஒட்டி வச்சிருங்க. அதை மனப்பாடம் பண்ணிருங்க. பார்க்கிற பொழுதெல்லாம் அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும். மனதுல மரணம் செய்து கொண்டால் ரொம்ப சிறப்பு. இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டை படிப்போமா? ஆமா. வன்மை தரும் ஆகம நூல். பென்சில் இருந்தா எங்க எடுப்பது என்று ஒரு கோடு போட்டு வைத்துங்க. வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் அற புந்தி உள் வைப்பார். பெயர், நாடு, அவர் செய்த துண்டு இதுதான் அதுக்குள்ள இருக்கும். அதை போல ஆகம நூல்கள்ல என்ன ஆகம நூல்? தத்துவம் என்று சொல்லக்கூடிய நூல். அது எதை தருகின்றன? படிக்கிற உயிருக்கு வளப்பத்தை தருகின்றன. படிக்கிற உயிருக்கு வளப்பத்தை தருகின்ற தத்துவ நூலில் வைத்த பொருள். அந்த நூல்ல சொல்லப்பட்ட செய்தி பதி, பசு, பாசம். அது தமிழ்ல இறை, உயிர், தலை. அந்த மூன்று பொருள்களை பற்றி வழுவா, வழுவுதல்னா மாறுதல்னு பேர், ஆக்சிலேஷன். எந்த விதமான கருத்து மாறுபாடு இல்லாமல் அதில் இருக்கிற உண்மையை, பதியின் உண்மை, பசுவின் உண்மை, பாசத்தின் உண்மை. உண்மை என்பதற்கு என்ன பொருள் பார்த்தோம்? எக்காலத்தும் மாறாதது, எப்பொழுதும் மாறாத இருக்கிற அந்த உண்மையை விளக்கமாக படிப்பவர்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில உரை செய்ய. விளக்கம்னா புரிந்து கொள்ளுகிற வகையில. யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னான்னா எனக்கு புரியல, நான் புரியும்படியா நீங்க சொல்லுங்க என்று கேட்கிறோம் இல்லையா? அதை போல உலக உயிர்கள் நான் எழுதுகிற இந்த நூல்ல பதியை பற்றி, பசுவை பற்றி, பாசத்தை பற்றி சந்தேகமில்லாமல் தெளிவாக தெரிந்து கொள்ளுகிற முறையில் எப்பொழுதும் உள்ள பொருளாகிய பதியை பற்றியும், பசுவை பற்றியும், பாசத்தை பற்றியும் விளக்கமாக நான் சொல்ல போகிறேன். உரை செய்ய, அதை விளக்கமாக நான் எடுத்து சொல்லும் பொருட்டு கடவுளை வணங்குகிறேன்.
அந்த கடவுள் யார் என்று கேட்டால் ஐங்கரன். ஐங்கரன் என்பது 5 கைகளை உடைய விநாயக பெருமான். எல்லாரும் பேசுவது கிளியரா கேக்குதா இல்ல சரியா கேட்கலையா? ஐயா நல்லா கேக்குதுங்கய்யா. நல்லா கேக்குது. ஆக நன்றிம்மா. யாராவது ஒருத்தர் கேட்கலன்னா சொல்லுங்க, ஏதாவது நெட் பார்க்கலாம். ஆக ஐங்கரன் 5 கையை உடைய இறைவன். அந்த ஐங்கரன் என்ற பேர் 3வது வரியில கடைசியில் இருக்குது பாருங்க. ஐங்கரன் 5 கைகளை உடைய இறைவன் ஐங்கரன். அவருக்கு விநாயகர் என்று பெயர். ஐங்கரன் ஐங்கரன் என்பது 5 கரங்களை உடைய விநாயகர். அந்த விநாயகரை நான் வணங்குகிறேன். அவர் யார்னா திண்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரன். விநாயகருடைய உருவத்தை அப்படியே காட்டுகிறார். திண்மதம் சேர், நல்ல திண்மையான அருளாகிய மத நீரை உடையவன் விநாயகர். யானை முகத்தை உடையவர். யானையில மத நீர் 3 வரும். கண்ண மதம், கபோல மதம், பீஜ மதம். அது மதம் பிடித்த பொழுது யானையினுடைய முன்னால பகுதி கண்ணம், கபோலம், பீஜம் ஆகியில இருந்து மத நீர் ஒழுகும். அந்த அருளாகிய மத நீர் ஒழுகக்கூடிய அந்தி நிற தந்தி முகம். அந்தி நிறம்னா சூரியன் மறைகிற பொழுது இரவு வருவதற்கு முன்பாக சூரியன் மறைவான். செக்க செவேல்னு இருக்கு அந்த வானம். நீங்க சன் மறைகிற பொழுது பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில அது போல பார்க்கிற பழக்கம் உண்டு. அந்தி நிறம் செக்கச்செவேல்னு அந்தி நிறம் உடையவன். பிறகு தந்தி முகம். தந்தி என்பது யானை. யானை முகத்தை உடையவன். அந்திவானம் போன்ற செம்மையான நிறமுடையவன், யானை முகத்தை உடையவன். தொந்தி வயிறு, ரொம்ப அழகானது. நிறைய பேர் வயிறு பெருசுன்னு சொல்லி வாக்கிங் போவாங்க, உடற்பயிற்சி செய்வார்கள், இடையூறு நினைப்பார்கள். ஆனா விநாயகர் பெருமானுக்கு வயிறு ரொம்ப அழகா. நீங்களே சில நாள் கொஞ்சம் வயிறை பார்த்தீங்கன்னா அந்த வயிறுல என்ன ஒரு மாறு இருக்கும். வயிறு ஒரு அழகான பொருள். யானை ஒரு அழகான பொருள். செக்க செவேன்னு இருக்கு. யாராவது கருப்பு பார்த்தா கூட என்ன கட்டங்கரையேன்னு நிற்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. நல்ல மூக்கு மொழிமா செக்கச்செவேல் இருந்தது வைங்க, ரொம்ப அழகா இருக்கு. அது மாதிரி விநாயகர் பெருமான் செக்கச்செவேல் இருக்கிறாங்க. ஆமா, அந்த நிறத்தை உடையவன், யானை முகத்தை உடையவன், பெரிய வயிறு, தொந்தி வயிறு. அதுக்கு பானை வயிறுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல பானை அது போல இருக்கும். தொந்தி வயிறு. இதை உடைய விநாயகர். ஒருத்தர் அடையாளம் சொல்லணும்னா கண்ணு கொஞ்சம் எடுப்பா, காது கொஞ்சம் நீளமா, வாய் கொஞ்சம் பெருசா, மூக்கு பட்டையா, அப்படி சொல்றோம் இல்லையா? அது மாதிரி நாம் விளங்கிக் கொள்வதற்காக ஐங்கரன் என்ற ஒரு கடவுள். அவர் அருளாகிய மத நீர் ஒழுகக்கூடியவர். அந்தி நிற செவ்வானத்தை போன்ற செக்க செவேல்னு வண்ணப்படையவர். யானை முகத்தை உடையவர். பானை வயிற்றை உடையவர். அவருக்கு பேர் என்ன? ஐங்கரன். விநாயகர்னா வனவாச கடந்தார் காட்டுகிறார். திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை. அந்த ஐங்கரனை, 5 கைகளை உடைய விநாயக கடவுளை பந்தம் அற. பந்தம் என்ற சொல்லுக்கு நம் உயிரை பிடித்திருக்கக்கூடிய பாசம் என்று பொருள், அறியாமை என்று பொருள். அந்த பாசங்கள் நீங்கும் பொருட்டு புந்தியுள் வைப்பான். அருமையான சொல்லுங்க. புந்தி. புந்தி என்ற சொல்லுக்கு நம்முடைய அறிவில
வழிபடுதல் என்று பொருள். ஆக அந்த விநாயகனை நாம் புத்தியில் நம்முடைய அறிவில் வைத்து வழிபடுவான். விநாயகரை மனதுக்குள்ள அறிவில வைத்து அவரை நாம் வழிபாடு செய்கிறேன் என்று மணவாசம் கடந்தார். விநாயகருடைய திருவடியை வணங்குகிறார். விநாயகருடைய பேர் என்ன? ஐங்கரன். விநாயகருடைய பேர் என்ன? இந்த பாடல்ல ஒரு தடவை சொல்லி பாருங்க. ஐங்கரன். வாய்ப்பு சொன்னீங்கன்னா மனதில். ஆமா, மற்றவர்கள் வீடியோ ஆடியோ மியூட்ல இருந்தாலும் கூட நீங்களே சொல்லி பார்த்துக்கலாம். விநாயகருடைய பெயர் என்ன? ஐங்கரன். வடிவம் என்ன? நல்ல அருளாகிய மதநீர் உடையவரும் செவ்வானத்தை போன்ற செக்கச்செவேல் நிறமும் யானை முகமும் தொந்தி வயிறும் உடைய விநாயக பெருமான். அவரை நான் வணங்குகிறேன். இதற்காக என்னுடைய அறிவில் இருக்கிற அறியாமை நீங்கும் பொருட்டு என்னுடைய புத்தியில் வைத்து அவரை வணங்குகிறேன். அவர் எனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் தெரியுமா? நான் ஒரு பெரிய செயலை எண்ணி இருக்கிறேன். அது என்ன என்று சொன்னால், உயிர்களுக்கு வளப்பத்தை தரக்கூடிய தத்துவ நூல்களில் அமைந்திருக்கின்ற பதி, பசு, பாசம், இறை, உயிர், தலை ஆகிய முப்பொருள்களினுடைய இயல்பு, பதி இயல்பு, பசு இயல்பு, பாச இயல்பு ஆகியவைகளை பற்றி கருத்து முரண்பாடில்லாமல், கருத்து புரளாமல் எடுத்து உரை செய்ய போகிறேன். அதற்கு விநாயகரை வணங்கி இந்த நூலை தொடங்குகிறேன். நான் உரை செய்ய விநாயக பெருமான் எனக்கு அருள் புரிவாராக என்று இந்த திருப்பாடல் அமைய பெற்றிருக்கிறது. ரொம்ப சிறந்த திருப்பாடல். இப்போ மணவாசம் கடந்தார் எதுக்கு வணங்கினார்? இந்த நூலை நன்றாக செய்ய வேண்டும் என்று. இந்த நூல் செய்கிற பொழுது யாப்பு, எழுத்து, கருத்து செறிவு, படிக்கிற பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய அருள், இவையெல்லாம் விநாயகர் கொடுத்தாதான் வரும். அது அவர் வணங்கினார். இப்ப நாம எதுக்கு வணங்கணும்? சுவாமி பல கோடி ஜென்மத்துல செய்த புண்ணியத்துல பல்வேறு நாடுகளிலே நாங்கள் வாழ்ந்தாலும் கூட ஒரு இணைப்பில் செம்புச்சோதிநாதர் என்ற இணைப்பிலே இணைந்து இந்த நூலை, மணவாசம் கடந்தாருடைய உண்மை நூலை, உண்மை விளக்க நூலை படிக்க போகிறோம். அப்பொழுது இந்த நூல் எங்கள் அறிவில் நன்றாக பதியும்படி, நன்றாக புரியும்படி, விளக்கமாக தெரிந்து கொள்ளும்படி விநாயக பெருமானே எங்களுக்கு அருள் புரியுங்கள் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். நான் என்ன வேண்ட வேண்டும்? விநாயக பெருமானே, மணவாசம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்க நூலை சிலர் கேட்க தங்கள் கருணையினால் சொல்ல போகிறேன். அவர்கள் புரியும்படி சொல்லக்கூடிய ஆற்றலை விநாயக பெருமானே எனக்கு கொடுங்கள் என்று நான் வேண்டிக் கொள்ள வேண்டும். விநாயகர் வணக்கம் ஒரே மாதிரி இல்லை, பாத்தீங்களா? அவர் நூல் செய்யறக்கு அருள் கொடுன்னு கேட்கிறார். நீங்க படிக்கிற பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு தெளிவை கொடுங்கன்னு கேட்கணும். நான் உங்களுக்கு சரியாக சொல்லக்கூடிய நல்ல புத்தியை எங்களுக்கு கொடு என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படியாக இருப்பது இந்த திருப்பாடல். மீண்டும் எல்லாரும் இந்த பாடலை படிப்போம். இந்த நூல் முடிகிற வரை இறைவணக்க பாடல் இதுதான். அதனால நீங்க இயன்றளவு வருகிற சனிக்கிழமைக்குள்ள இந்த பாடலை ஒரு தாள்ல எழுதி அங்கங்க போகிற இடங்கள்ல ஒட்டி வச்சிருங்க. அதை மனப்பாடம் பண்ணிருங்க. பார்க்குற பொழுதெல்லாம் அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும். மனதுல
மனனம் செய்து கொண்டால் ரொம்ப சிறப்பு. இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டை படிப்போமா? ஆமா. வன்மை தரும் ஆகம நூல். பென்சில் இருந்தா எங்க எடுப்பது என்று ஒரு கோடு போட்டு வைத்துங்க. வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் அற துந்தி உள் வைப்பார். பெயர், நாடு, அவர் செய்த துண்டு, இதுதான் அதுக்குள்ள இருக்கும். அதை போல ஆகம நூல்கள்ல என்ன ஆகம நூல்? தத்துவம் என்று சொல்லக்கூடிய நூல். அது எதை தருகின்றன? படிக்கிற உயிருக்கு வளப்பத்தை தருகின்றன. படிக்கிற உயிருக்கு வளப்பத்தை தருகின்ற தத்துவ நூலில் வைத்த பொருள். அந்த நூல்ல சொல்லப்பட்ட செய்தி பதி, பசு, பாசம். அத தமிழ்ல இறை, உயிர், தலை. அந்த 3 பொருள்களை பற்றி வழுவா, வழுவுதல்னா மாறுதல்னு பேர், ஆக்சிலேஷன். எந்த விதமான கருத்து மாறுபாடு இல்லாமல் அதில் இருக்கிற உண்மையை, பதியின் உண்மை, பசுவின் உண்மை, பாசத்தின் உண்மை. உண்மை என்பதற்கு என்ன பொருள் பார்த்தோம்? எக்காலத்தும் மாறாதது.